அந்த டீ கடையில் நிப்பாட்டுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. இப்போ நீ சொல்ற மாதிரிலாம் போற ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே இப்படிதான் காலைல ஒரு இடத்துல நிப்பாட்டி 500 ரூபா ஃபைன் கட்ட வச்சிட்ட. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, நிப்பாட்டுங்க. எப்போ போகும்போது அங்கதான் டீ குடிப்போம். இங்கதான் நிப்பாட்டுங்க. ஓரம் கட்டிக்கிறேன். வாங்க டீ சாப்பிடலாம். வரல. அட வாங்க சாப்பிடலாம். ஏங்க வாங்க. நான் வரலன்றேன்ல. ஏன்பா உன் ஆட்டோல வந்த பேசஞ்சரே உன்னை டீ சாப்பிட சொல்றாங்க, வந்து சாப்பிட்டேன்ப்பா வா. அண்ணா 2 டீ போடுங்க. சரிம்மா போட்டுடலாம். ஏன்பா இந்த காலத்துல கூட வரவங்களுக்கே யாருக்கும் டீ வாங்கி தரதுக்கு மனசு வர மாட்டேங்குது, உனக்கு இப்படி ஒரு பேசஞ்சர் கிடைச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இவங்க பெரிய வள்ளல் தான். இப்பதான் போலீஸ் 500 ரூபா காசு கொடுத்துட்டு வந்தாங்க. நீ வேற ஏன் டீ? அண்ணா அண்ணா வடை இருக்கா? இருக்குமா, இந்தாம்மா. நீ ஏன்பா அழுவுற? இல்லப்பா உன் ஆட்டோல சவாரிக்கு வந்தவங்களே உனக்காக டீ வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்ற வடையில இருந்தே பிச்சு கொடுக்குறாங்க. சொந்த புருஷனுக்கே யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஊர்ல இருக்க என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுப்பா. இப்படி ஒரு சவாரி உன் ஆட்டோல ஏறினதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா. டே விளக்கண்ண, அவங்க நிஜத்திலேயே உண்மையான புருஷன் பொண்டாட்டிடா. போய் ஒழுங்கா வேலையை பாரு. நிஜமான புருஷன் பொண்டாட்டியா? அதான் இவ்வளோ பாசமா? நான் கூட ஆட்டோ டிரைவருக்காக இதெல்லாம் பண்றாங்களோன்னு நினைச்சிட்டேன். காலையில இருந்து அவங்க என்ன நல்லா வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்காத. உன் பொண்டாட்டியை பார்த்து எத்தனை மாசம் ஆகுது? 8 மாசம் ஆகுதுப்பா. அப்ப முதல்ல லீவை போட்டு போய் உன் பொண்டாட்டியை பார்க்குற வழியை பாரு. சரிப்பா. வடை சாப்பிடுறீங்களா இன்னொன்னு? போதும் போதும், உன்னை வீட்டில் விட்டு நான் அடுத்த லோடு ஏற்ற வரணும். சீக்கிரம் சாப்பிட்டு வா.